ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு vlog வித் மஹி ஹோம். இன்றைக்கி கலைஞ்ச புதன்கிழமை அன்னைக்கு எடுத்த வீடியோ தான் நாம் பார்க்க போகிறோம். பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் தான் நான் வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். அப்படியே ஒரு பிளாக் டீ போடலாம்னு போட்டுட்டு அந்த நேரத்தில் பாத்திரங்களையும் கொஞ்சம் ஒதுக்குனேன். போகிறதுக்கு முன்னாடியே பாத்திரங்கள் க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் போனேன். ஆனாலும் கம்ப்ளீட்டாக முடியலை, கொஞ்சமாக இருந்தது. அந்த நேரத்தில் டீ போட்டுட்டு பக்கத்து வீட்டில் அக்கா வந்து செடிக்கு தண்ணி விட்டுட்டு இருந்தாங்க. அவங்கள்ட்ட புளிச்சிக்காய் கறிவேப்பிலையெல்லாம் கேட்டுட்டு இருந்தேன். அடிக்கடி நான் அப்படி கேட்குறது உண்டு. அவங்க வீட்டில் நிறைய செடிகள் இருக்குது. இது தங்கச்சி வந்து ரசவடை கொடுத்துருந்தா. இப்போ பாருங்கள், புளிச்சிக்காயும் கறிவேப்பிலையும் அந்த அக்கா கொடுத்துட்டாங்க. நான் இன்றைக்கி மீன் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதில் போடலான்னு சொல்லிட்டு தான் புளிச்சிக்காய் கேட்டேன். இது கூட நான் மரவள்ளி கிழங்கு மசியல் பண்ணதுக்காக கிழங்கும் வாங்கிட்டு வந்தேன். நெத்தலி மீன் தான் வாங்கிக்கிட்டேன். மீனோட ஸ்மெல் கேட்டுட்டு தான் இந்த பூனை வந்து என்னோடய காலை சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்து மியாவ் மியான்னு கத்திகிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் மீனும் கழுவியாச்சு. நான் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன், மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு. இனி சாதம் வடித்த தண்ணி இருந்தது இல்லையா, அதுவும் இந்த மீனோட வேஸ்ட்டுகளும் கூட நான் போட்டுட்டேன். இனி கோழிகளை திறந்து விட போனேன். இப்போது எனக்கு கோழி குஞ்சுகள் தான் இருக்குது. அதனால் டெய்லியுமே காலையில் 1 மணி நேரம், சாயங்காலம் 1 மணி நேரம் நான் திறந்து விட்டு பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்கிறது உண்டு. இப்போதைக்கு அப்படி தான் பண்ண முடியும். ஆல்ரெடி வளர்ந்த கோழிகளெல்லாம் கழிஞ்ச கிறிஸ்மஸ் டைமில் நான் விலைக்கு கொடுத்துட்டேன். அது முட்டை போடுகிறதெல்லாம் நிறுத்தியாச்சு. அப்போ இனி விட்டுருந்தா சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு நான் விலைக்கு கொடுத்துட்டேன். இது இப்போது வாங்கிவிட்ட கோழி குஞ்சுகள் தான். கோழி குஞ்சுகள் வாங்கி 2 வாரம் ஆயிடுச்சு. இந்த மீன் வேஸ்ட்டுகள் இதெல்லாம் கொடுக்கும்போது கோழிகள் சீக்கிரமாகவே வளரும். நான் மேக்ஸிமம் கோழிகளுக்கு வந்து ஃபுட்டெல்லாம் வெளியில் வாங்கி கொடுக்குறதில்ல. வீட்டில் உள்ள வேஸ்ட்டுகள் தான், காய்கறி வேஸ்ட் ஆகட்டும் எல்லாமே வீட்டில் உள்ள வேஸ்ட்டுகள் தான் நான் கோழிகளுக்கு கொடுக்குறது. இதுக்கு முன்னாடி நான் கோழிகள் வளர்த்தினப்போ அப்படி தான் நான் பண்ணினேன். சப்போஸ் வேஸ்ட் எதுவும் இல்லை, ஃபுட்டெல்லாம் இல்லை அப்படின்னா ரேஷன் அரிசி இருக்கும் இல்லையா, அதில் ஓமம், வெந்தயம், கறிவேப்பிலை, மஞ்சத்தூள், சின்ன வெங்காயம், பூண்டு, ஜீரகம் இதெல்லாம் போட்டு கொஞ்சமாக லைட்டாக 2 கொதிக்க வச்சுட்டு அப்படியே கோழிக்கு சூடோடு கொடுக்குறது உண்டு. அது வந்து ரொம்பவே நல்லதாக இருக்கும். கோழிகளுக்கு நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். அப்படி தான் நான் கோழிகளுக்காக செலவே இல்லாமல் தான் நான் ஃபுட்டு கொடுக்குறது. எனக்கு கழிஞ்ச தடவை கோழி வளர்த்துறப்போ நல்ல லாபமாக தான் இருந்துச்சு. அதே மாதிரி கோழிகளை இதே மாதிரி 1 மணி நேரம் திறந்து விட நேரம் அதுக்கு பக்கத்தில் இருந்துட்டு எனக்கு என்ன வேலைகள் செய்ய முடியுமோ அதுதான் செய்யுது. இன்றைக்கி தேங்காய் தொளிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். தேங்காய் தொளிச்சிட்டு இருக்கும்போது தான், இல்லைன்னா நான் வாரத்தில் ஒரு நாளெல்லாம் சேர்த்து தேங்காய் தொளிக்கிறது உண்டு. இந்த தடவை எனக்கு அப்படி பண்ணலைன்னா அதனால தான் இன்றைக்கி பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு மீனுக்கெல்லாம் தேவைப்படுது இல்லையா, அப்போ சரி கோழிகளை திறந்து விட்டு அந்த டைமில் நாம் இப்படி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் மேக்ஸிமம் அப்படி தான் நான் கோழிகள் திறந்து விடுற நேரத்தில் என்னுடைய வேலைகள் அங்கே பக்கத்தில் இருந்துகிட்டே பண்ணுறதுண்டு. ஏன்னா இப்போ குஞ்சு கோழிகள் இல்லையா, காக்கா எடுத்துகிட்டு போகும், பூனைகள் வந்து பிடிச்சிட்டு போகும், அப்படியெல்லாம் இருக்கும். அதனால தான் நான் இந்த மாதிரி செய்கிறது. காலையில் வெயில் படுறதுக்காக 1 மணி நேரமும் சாயங்காலம் 1 மணி நேரம் தான் நான் அதெல்லாம் திறந்து விடுறது. அப்படியே தேங்காய் இதெல்லாம் எடுத்துகிட்டு அதை அப்படியே விறகரிக்கிறதுக்காக போட்டுட்டு பூனைட்டையும் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு அப்படியே கோழிகளை மறுபடியும் கூட்டிலையே அடைச்சிட்டேன். கோழிகளை அடைக்கும் போது தான் அது ஏறாது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நமக்கு. அதுக்கப்புறம் அப்படியே வெளியில் உட்காந்துட்டு மரவள்ளி கிழங்கு மசியல் பண்ணுறதுக்காக கிழங்குக தோல் எல்லாம் எடுத்து அதை கட் பண்ணிகிட்டு இருந்தேன். எப்போவுமே நான் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் பண்ணதாக இருந்தால் இதே மாதிரி காய்கறி கட் பண்ணதெல்லாம் வீட்டுக்கு வெளியில் உட்காந்துருந்து தான் பண்ணுறது. காத்தோட்டமாகவும் இருக்கும். வெளியில் இருந்துட்டு பண்ணும்போது நமக்கு மனசுக்கும் கொஞ்சம் சந்தோஷம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் நான் அப்படி தான் பண்ணுறது. வீட்டுக்குள்ளே இருந்து பண்ண காலையில் பரபரப்பான வேலைகள் இருக்கும் இல்லையா, பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பும்போது அப்போ தான் மேக்ஸிமம் நான் கிச்சன்லேயே இருந்து எல்லாம் பண்ணிக்கிறது. அது மட்டும் இல்லை, க்ளீனிங் வேலைகள் பண்ணும்போது தான் நான் வீட்டில் டிவி போட்டுகிட்டே அப்படி இருந்து க்ளீனிங் வேலைகள் பார்ப்பேன். மற்றபடி வேலைகள் எல்லாம் பண்ணுறது மேக்ஸிமம் வெளியிலேருந்து தான் பண்ணுறது. இப்போ மரவள்ளி கிழங்கு கட் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் குக்கிங் தான் ஆரம்பித்தேன். நெத்தலி மீன் வாங்கினதில் கொஞ்சமாக அதை வறுவல் பண்ணிக்கலாம் அப்படின்னு, கொஞ்சம் மீன் குழம்பும் பண்ணிக்கலாம் அப்படின்னு. இன்றைக்கி என்னென்னா காலையில் அக்கா வாரதா சொன்னேன், என்னோடய கேரளாவில் இருக்கக்கூடிய அக்கா நான் இன்றைக்கி வாரேன்னு. அதனால தான் அப்படியே மீன் வாங்கிட்டு வந்தேன். நெத்தலி மீன் வறுவலுக்காக இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர், கறிவேப்பிலை இவ்வளவும் போட்டு தான் நான் மசாலா தேய்ச்சி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் மீன் குழம்பு பண்ணுறதுக்காக தான் இது எண்ணெயே சேர்க்காமல் எப்படி குழம்பு பண்ணுறதுன்னு தான். சின்ன வெங்காயம், ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய், அதுக்கப்புறம் மிளகாத்தூள், மஞ்சள் தூள், கறிவேப்பிலை
இவ்வளோ போட்டு அரைச்சி எடுக்கணும். நான் முன்னாடியெல்லாம் கறிவேப்பிலை மீனில் இதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக போட்டு அரைச்சி சேர்க்குறதில்ல. எங்கள் மைனி தான் சொன்னாங்க, இது கறிவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக அரைச்சா இன்னும் மீன் குழம்பு சூப்பராக இருக்கும்னு. அதனால் நான் இப்போ அதுதான் ட்ரை பண்ணுறது. ஆனால் நல்லா தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, கறிவேப்பிலை யாரும் தூக்கி போட மாட்டாங்க, உடம்புக்கும் நல்லது தானே. அதனால் இப்போ அரைச்சி வச்சாச்சு. மீனுக்காக புளிச்சிக்காய் தான் இன்னும் சேர்க்க போகிறேன். எனக்கு புளிச்சிக்காய் வச்ச மீன் குழம்பு ரொம்பவே பிடிக்கும். எங்கள் பாட்டி முன்னாடி இதை அடிக்கடி பண்ணுவாங்க. புளிச்சிக்காய் உடம்புக்கும் நல்லது தான். அப்படி இது வந்து புளிச்சிக்காய் இல்லைன்னா மாங்காய் சேர்த்துக்கலாம். நமக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிதானாலே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கக்கூடிய எந்த காய் வேணாலும் நம்ம கண்டிப்பாக உடம்புல சேர்த்துக்கணும், ரொம்பவே நல்லது. இப்போ இந்த மீன் குழம்புக்கு வந்து புளி சேர்க்க போகிறதில்ல, புளிச்சிக்காய் தான். இந்த புளிச்சிக்காய் லாஸ்ட்டில் கொதித்ததுக்கப்புறம் புளி எப்படி தேவைப்படுமான்னு பார்த்து தான் நம்ம புளி சேர்க்கணும். புளிச்சிக்காய் இல்லைன்னா மாங்காய் கூட இதே மெத்தடில் போட்டு வைக்கலாம். புளிச்சிக்காய் போட்டாச்சு. அதுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்சுருக்க மசாலா இருக்குது இல்லையா, அதையும் சேர்த்தாச்சு. இப்போது அந்த அரைச்ச மசாலா கூட கொஞ்சம் கறிவேப்பிலையும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இந்த மிக்ஸி ஜாரை அலசி நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டேன். நார்மலாக இது தண்ணி சேர்க்காமல் இதே ஈரத்துலேயே இது வேகணும். இது என்னென்னா மரவள்ளி கிழங்கு இருக்கிறதுனால அதோட விடுறதுக்கு எனக்கு குழம்பு கிரேவி வேணும். அதனால் நான் இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதே மாதிரி பண்ணிக்கிட்டேன். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுட்டு மீனை நாம் வச்சிடலாம். ஃபஸ்ட்டில் மீன் கொதிக்கிறது வரைக்கும் நம்ம ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் ஸ்டவ்வில். இது வச்சுட்டு மீன் கொதிக்கட்டும். இந்த நேரத்தில் மரவள்ளி கிழங்கு குக்கரில் ஆக்கிட்டேன் மசியல் பண்ணுறதுக்காக. இப்போ பாருங்கள், மீன் கொதிச்சாச்சு. இந்த நேரத்தில் உப்பு புளி எல்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் நம்ம புளி சேர்த்துக்கணும். இந்த புளி சேர்க்கும்போது டக்குன்னு மீன் கெட்டு போகாது. மற்றபடி வச்சோன்னா காலைல வச்சா நைட்டு எப்போவுமே சூடு பண்ணது ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ பாருங்கள், புளியும் சேர்த்தாச்சு. மறுபடியும் கொதிக்க விட்டுட்டு நான் கடைசியில் தான் பச்சை மிளகா சேர்த்தேன். அப்போ தான் அதோட வாசனை வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். பச்சை மிளகாவோட ஃப்ளேவர் வந்து நமக்கு கரெக்டாக எடுத்து கொடுக்கும். அதனால் அடுத்து ஒரு 2 நிமிஷத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அது ரெடியாகும் நேரத்தில் நான் இந்த புளிச்சிக்காயெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஊறுகாய் போடுறதுக்காக வாஷ் பண்ணி அப்படியே வச்சுக்க போகிறேன். கறிவேப்பிலை எல்லாம் கண்டெய்னரில் எடுத்து வச்சுக்க போகிறேன். இது எத்தனை நாள் போகுமோ அவ்வளோ நாளுக்கும் சேர்த்து இந்த கண்டெய்னரில் போட்டு நான் ஃப்ரிட்ஜில் வச்சுப்பேன். ஃப்ரெஷ் கறிவேப்பிலை இல்லையா, இது ரொம்பவே வாசனையாக இருக்குது நம்ம போட்டாச்சுன்னா. அந்த அக்கா வீட்டில் தான் நான் மேக்ஸிமம் கறிவேப்பிலை கேட்குறது. இல்லாத பட்சத்தில் அவங்க வீட்டில் இல்லைன்னா நான் கடையில் வாங்கிக்கிறது. காய்கறி எல்லாம் வாங்க போகும்போது அப்படியே கடையில் வாங்கிக்கிறது. எனக்கும் இங்கே கறிவேப்பிலை நின்றுது வீட்டில். அது என்னாச்சுன்னா திடீர்னு நான் கட் பண்ணி விட்டுட்டேன். அதில் பட்டு போயிட்டு என்ன ஆச்சுன்னு தெரியல. கட் பண்ணி விட்டேன். அது தென்னை மரத்துக்கு மூட்டில் இருக்கும்போது தேங்காய் எல்லாம் விழுவும் இல்லையா, அதில் தான் அது எனக்கு கிடைக்காம போச்சு. இப்போ நான் கறிவேப்பிலை வைக்கல எங்கள் வீட்டில். இப்போ நான் விலைக்கு தான் வாங்கிட்டு இருக்கேன். கறிவேப்பிலை உடம்புக்கு ரொம்பவே நல்லது. டெலிவரி டைமில் எல்லாம் எங்கள் பாட்டி கறிவேப்பிலை என்ன சொல்லுது, நம்ம உளுந்து களி எல்லாம் பண்ணுறது மாதிரி கறிவேப்பிலை களியே பண்ணி கொடுப்பாங்க. 3 நாள் தொடர அது வெறும் வயிற்றில் எங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த நேரம் எனக்கு முடியெல்லாம் நிறையவே இருந்துச்சு. இப்போ மறுபடியும் போயிடுச்சு. அது ரொம்பவே நல்லது கறிவேப்பிலை. அதுக்கப்புறம் துருவின தேங்காய் இருந்தது இல்லையா மிச்சம், அதை எடுத்து அடுத்த நாளுக்காக காலையில் பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு போகும்போது தேங்காய் வந்து ஈஸியாக இருக்கும்ல துருவி வச்சுக்கிட்டு, அதனால் மொத்தமாகவே திருவி அதையும் எடுத்து டிஃபன் பாக்ஸில் வச்சு நான் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டேன். அதை நான் முந்தின நாள் இதே மாதிரி பண்ணிக்கிட்டால் நல்லது. 1 வாரத்துக்கு தேவையானது பண்ணிக்கிட்டால் நம்ம ஃப்ரீசரில் தான் பண்ணிக்கணும். பாருங்கள், மீன் குழம்பு ரெடி, மரவள்ளி கிழங்கு மசியலும் ரெடி. இப்போ வந்து மீன் வந்து பொரிக்கிறதுக்காக தோசைக்கல்லில் வச்சுக்கிட்டேன். இதே மாதிரி பண்ணுங்கள், உங்களுக்கு ஒட்டாமல் வரும். தோசைக்கல்லில் விட்டு கொஞ்சம் எண்ணெயிலே நமக்கு தோசைக்கல்லில் எண்ணெய் இந்த மீன் பொரித்து எடுக்க முடியும். ஒட்டாமல் வாழறதுக்காக எண்ணெய் சூடான உடனே நான் அதில் கொஞ்சம் சோம்பு, பெருஞ்சீரகம் இருக்குது இல்லையா, பெருஞ்சீரகம் போட்டுக்கிட்டேன். கறிவேப்பிலையும் போட்டுக்கிட்டேன். இது போடும்போது மீன் ஒட்டாமலும் வரும். அதே மாதிரி மீன் வந்து நல்ல வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் நார்மலாக பொரிக்கிற மசாலாவே சேர்த்துட்டு இதே மாதிரி ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நெத்தலி மீனெல்லாம் நார்மலாக பொரிக்கும்போது இந்த பொடிஞ்சு வரும் இல்லையா, கரெக்டாக வராது. ஆனால் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பொடியாமல் நல்ல அழகாகவே வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி மீன் பொரிக்கும் போது ஸ்மெல்லு டக்குன்னு நமக்கு கிச்சனில் வராமல் இருக்கிறதுக்காக நான் இதே மாதிரி ஒரு மூடி போட்டு வச்சு பொரிக்கிறது தான் வழக்கம். நல்ல ஒரு ஸ்மெல்லு நமக்கு கிச்சனில் இருக்காது. இப்போ அந்த மீன் பொரித்து எடுத்துகிட்டே மீன் பொரிக்க போட்டுகிட்டே க்ளீனிங் வேலைகளையும் நான் பண்ணிட்டு தான் இருந்தேன். அப்போ தான் எனக்கு க்ளீனிங் வேலைகள் ஈஸியாக முடிஞ்சிடும் இல்லையா. அதுக்கு மறுபடியும் இதை போட்டுட்டு மீன் கொஞ்சமாக தான் போட்டு பொரித்து எடுத்தேன்னா
அப்போ தான் எண்ணெய் கரெக்டாக இருக்கும். தேவைப்பட்டால் ரெண்டாவது நம்ம விட்டுக்கலாம் இல்லையா, அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அப்படி பண்ணுறது. பெரிய மீன் கூட இதே மாதிரி பண்ணிக்கலாம். அந்த மீன் வேகிற நேரத்தில் தானே நான் இந்த பாத்திரங்கள் எல்லாம் சேர்ந்ததையெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். அப்படி நம்ம சேர நம்ம க்ளீன் பண்ணிட்டோன்னா வேலை ஈஸியாக இருக்கும். அன்னைக்கு வந்து அக்கா வரதுனால படப்படான்னு க்ளீனிங் வேலைகளையும் முடிப்போம். மீன் பொரிச்சாச்சுன்னா வீட்டில் ஸ்மெல் இருக்கும் இல்லையா, அதனால் கண்டிப்பாகவே வீடு உடனே க்ளீன் பண்ணி ஆகணும். அப்போ நமக்கு ஸ்மெல் இருக்காது. என்ன தான் நம்ம மீன் நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணிட்டாலுமே மீன் பொரிக்கிறப்போ கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு வாசனை வரும் இல்லையா, அதை நம்ம நல்லா சாப்பிடுவோம். ஆனால் அந்த வாசனை வந்து நம்மளால் இது பண்ண முடியாது. அதனால் உடனே நம்ம க்ளீன் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி இந்த வேலைகளெல்லாம் செய்யும்போது மேக்ஸிமம் என்னோடய வீட்டில் நான் ரேடியோ கார்டன் வச்சு பாட்டு கேட்டுகிட்டே தான் வேலைகள் பண்ணுறது. சில வேலை அப்படி பண்ணுறது இல்லை. இன்றைக்கி வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கனால இந்த சவுண்டும் வரட்டும்னு சொல்லிவிட்டு நான் பாட்டு போடாமல் நான் க்ளீனிங் வேலைகளை தான் ஆரம்பிச்சிட்டு இருந்தேன். பாத்திரம் க்ளீன் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமான வேலையாக இருக்கும். எனக்கு பிடிக்காத வேலைன்னு சொன்னால் இந்த பாத்திரம் கழுவு வேலை தான். ஆனாலும் என்ன பண்ணுறது, நான் பண்ணிட்டு தான் கிச்சனில் பாத்திரங்கள் இருந்தால் தான் நமக்கு சமாதானம் இருக்காது, சமாதானம் இல்லாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், குக்கிங் வேலைகள் எல்லாம் முடிஞ்சு அடுப்படியும் ஒதுக்கிட்டேன். இது காலையில் பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்காக கீரையும் கொடுத்து விட்டேன், புளி தண்ணியை வச்சேன். அப்புறம் மீன் குழம்பு, ரச வடை, மரவள்ளிக்கிழங்கு மசியல், இதுதான் நான் அக்காவுக்காக ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் ஃபுட்டு. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இவ்வளோ பண்ணிட்டேன், க்ளீன் பண்ணேன். இது வந்து ஸ்டவ் சூடாக இருக்குது, தோசை தள்ளும் சூடாக இருக்குது, அதனால் அதை மட்டும் க்ளீன் பண்ணலை, அது லாஸ்ட்டில் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் உடனே வீடெல்லாம் பெருக்கிறதுக்கு ஆரம்பித்தேன். மொத்தத்திலே வீடு மோப்பு போட்டு விட்டுறலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு கொஞ்சமாக கம்ஃபர்ட்டும் விட்டுட்டு டிஷ்வாஷ் லிக்விடும் விட்டுட்டு மொத்தத்திலே மோப்பு போட்டு வச்சுட்டேன். அப்போது வந்து வீடு நல்ல ஸ்மெல்லாக இருக்கும், நல்ல மணமாக இருக்கும். அதனால தான் நான் கம்ஃபர்ட் விட்டுக்கிறது உண்டு வாசனைக்காக. முன்னாடி ஜவ்வாது சேர்த்துட்டு இருந்தேன், இப்போ ஜவ்வாது இல்லை, இப்போ நான் கம்ஃபர்ட் தான் விட்டுக்கிறேன். இது ஈஸியாக இருக்குது. ஒரு சேஷை எடுத்தாலே போதும், நமக்கு ஒரு வாரத்துக்கு தாராளமாக வரும். கொஞ்சமாக விட்டால் போதும். அது மட்டும் இல்லை, இப்போ எனக்கு ஒரு புதிய பழக்கம் இருக்குது. டெய்லியுமே ஒரு 5 நிமிஷம் மோப் போடுற ரஃப்பாக ஒன்று டெய்லியுமே போடும்போது அவ்வளோ கஷ்டமாக இல்லை. என்றைக்காவது ஒரு நாள் நம்ம டீப் க்ளீனிங் பண்ணுற போதும் இல்லையா, அதனால் மேக்ஸிமம் டெய்லியும் ஒரு 5 நிமிஷம் வீடு பெருக்கியாச்சுன்னா கீழே மட்டும், மேல் மாடியில் இல்லை, நான் கீழே மட்டும்தான் சொல்கிறேன். மேல் மாடி அதிகமாக யூஸ் பண்ணிக்கிறது கிடையாது. அதனால் கீழே மட்டும் டெய்லியும் ஒரு 5 நிமிஷம் பெருக்கி விட்டுட்டோன்னா உடனே இதே மாதிரி லைட்டாக ஒன்று கம்ஃபர்ட்டும் டிஷ்வாஷ் லிக்விடும் ஒரு ட்ராப் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு ஒன்று பெருக்கியாச்சு, க்ளீன் பண்ணியாச்சு. இப்போது எங்கள் அக்கா வந்துட்டா, அதுக்கப்புறம் குட்டி தூக்கம் போட்டு டீ போட்டு குடித்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்